Hi everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am showing you a super quick and tasty snack, rava vada. Rava vadai. It is called in English is semolina vada. This is a savory and bit spicier snack. The best part, no soaking urad dal and no wait. உளுந்த ஊற வச்சு நாங்கள் வெயிட் பண்ணி அரைச்சு வடை செய்யறதுக்கு டைமும் போகாமல் இருக்கும். இப்போ குயிக்காக ஒரு விசிட்டர்ஸ் யாரும் வரையணும்னு சொன்னால் வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் இந்த வடாவை நாங்கள் மேக் பண்ணலாம். இதில் வந்து நான் 2 விதமான வடையையும் பொரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து இது ஏர் ஃப்ரையர்லையும் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அப் டு யுவர் சாய்ஸ் இஃப் யூ லைக் டு ஃப்ரை இட் ஓ ஏர் ஃப்ரையர். ஏர் ஃப்ரையர் லெஸ் ஆயிலாக இருக்கும். இந்த டீப் ஃப்ரை பண்ணால் நீங்கள் அந்த ஆயிலை பேப்பர் டவலில் போட்டு எடுத்தாங்க. ஆனால் இட் லுக்ஸ் குட் த டீப் ஃப்ரை ஒன், பட் திஸ் ஒன் லுக்ஸ் பிட் ட்ரை. இது நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன். I will show you how to make it easier, fast. And this is a vada, and I like to eat with the chutney and Ceylon tea. Ceylon black tea. We usually in Jaffna people, we like to have the vada with the Ceylon black tea. Let's start it. In 1 cup of rava, semolina, 3/4 cup of yogurt. But I am adding yogurt water that is on the top of the container. That's I am filling 1 cup, 1/4 cup water and 3/4 cup of yogurt. Half a teaspoon salt. Onion, curry leaves, ginger, green chili, coriander leaves, cilantro, half a cup of white rice, chunks of coconut I am adding with the rice, tablespoon of water, wash the blender cup, add the water here, mix it through, half a teaspoon black pepper. Some people add cumin seeds, but I don't like to add the cumin seeds in here. If you like, you can add cumin seeds. Half a teaspoon of chili flakes, pinch of hing, asavarada, பெருங்காயத்தூள். இதில் வந்து நான் தமிழில் சொல்லாமல் விட்டுட்டேன், இதை உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். 1 கப் ரவை, அதுக்கு 3/4 கப் யோகர்ட் எடுத்த நான் தயிர், அதுக்கு அந்த யோகர்ட்டில் இருந்த தண்ணி மேலே அதே ஒரு 1/4 கப்புக்கு விட்டு இல்லாமல் 1 கப் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு பிறகு சால்ட், பெப்பர், க்ரீன் சில்லி, ஆனியன், சிலாண்ட்ரோ மல்லியில், இஞ்சி ஒரு இஞ்சியை நான் மெல்லிசாக வெட்டி அதுக்கும் போட்டிருந்தேன். நான் இதுக்கு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன், மிளகாய் அரைச்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். அது டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு விரும்பினா மிளகாயை மிக்ஸ் பண்ணுங்க, இல்லையண்டா பச்சை மிளகாய் போட்டபடியாக நீங்கள் பச்சை மிளகாயை சில்லி ஃப்ளேக்ஸை அவாய்ட் பண்ணுறேன்றாலும் அவாய்ட் பண்ணுவோம். இப்படியே நான் மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் நான் ஒரு 1/4 கப் குக் பண்ண ரைஸ் இருந்தது. அது கட்டாயம் நீங்கள் போடணும் இல்லை, நான் ரைஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 கப் ரைஸ் இருந்தால் போடுங்க. ஆனால் நான் 1/2 கப் ரைஸும் ஒரு 3-4 பீஸ் ஆஃப் கோகோனட் பீசஸ் அதையும் சேர்த்து அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணினான். இதில் ஒரு கொஞ்சம் பட்டரை, ஒரு பீஸ் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரைங் பேனில் இந்த மிக்சரை வந்து ஃப்ரைங் பேனில் அந்த பட்டரை போட்டதில் இப்போ நான் லோ ஹீட்டில்
இதை ஒருக்கா லைட் குக்கிங் செய்ய போகிறேன். இதில் வந்து லைட் லோ ஹீட்டில் ஐ ஆம் குக்கிங் திஸ். இதில் வந்து சில ஆட்களுக்கு சீரகம் சேர்ப்பினாம், ஆனால் நான் சீரகம் எனக்கு வடைக்கு சீரக டேஸ்ட் விருப்பம் இல்லைன்றபடியாக நான் சேர்க்கல. ஆனால் சீரகம் சேர்த்தாலும் கணவர் செய்கிற உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. தட்ஸ் யர் சாய்ஸ். இதில் நீங்கள் விரும்பினா சோறு சேர்க்காமல் இருந்தால், அவிச்ச ரைஸ் சேர்க்காமல் இருந்தால் ஒரு ½ கப் ஒயிட் ரைஸ் ஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ரைஸ் சேர்த்தபடியாக நான் ரைஸ் ஃப்ளவர் சேர்க்கல. இப்படியே மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு டோ மாதிரி மேக் பண்ணணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்திக்கு செய்கிற டோ மாதிரி, இட்ஸ் லைக் பராட்டா டோ மாதிரி இதை வந்து லைட் இதில் நான் குக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது ரெடி. இது இப்போ திடீரெண்டு உங்களுக்கு வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வரீங்கன்னா உடனே ஒரு டீயுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே இப்படி செய்யலாம். இப்போ நான் வந்து கனடாவில் மிஸ்ஸிசாகாவில் இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் தூரத்தில் ஓடி போய்த்தான் ஏதாவது வேண்டி கொண்டு வரணும். இப்போ ஸ்கார்பரோவில் இருக்கிறார்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக பக்கத்தில் போய் உடனே நீங்கள் எல்லா ஸ்நாக்ஸையும் வேண்டி கொண்டு வருவீங்களா. தமிழ் ஸ்நாக்ஸ், இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம். எனக்கு இந்தியன் ஸ்நாக்ஸ் இங்கே இருக்குது, ஆனால் நான் கூடுதலாக அதிலும் பார்க்க எனக்கு ஹோம்மேட்ஸ் திங்ஸ் மேக் பண்ணுறதுலாம் கூட இன்ட்ரெஸ்ட். அதோட we know what we are eating வெரி ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் செய்கிறதுன்றபடியாக ஐ லைக் டு மேக் ரைடவே. இது உடனே இப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தேன், ஓ பசிக்குது என்ன இருக்குன்னு. தென் ஐ தாட் quick I am going to make this rava vada. I am going to transfer this to the same pot and let it to cool. The cool ஆகட்டும் வச்சிட்டு between this time I am going to get ready the other things. கொஞ்சம் oil இதில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஆயில். ஏன்னா இது நான் ஒரு பேட்சை வந்து ஏர் ஃப்ரையரில் இப்போ செய்து காட்ட போகிறேன். குயிக் ஃபாஸ்ட், நாட் தட் மச் ஆயில் ஆனபடியாக இதை ஐ அம் கோயிங் டு மேக் இட் இன் ஏர் ஃப்ரையரில். ஐ ஆம் டிப்பிங் மை ஹேண்ட் இன் த ஆயிலில் இதை டிப் பண்ணிவிட்டு each time you dip your hand in the oil, because we are not using that much oil to fry. ஆனபடியா each time நீங்கள் வடிவாக ஆயிலில் உங்களோட கையை டிப் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இப்படி ஸ்மால் பால்ஸ் ஆக்கி அதை இப்படி ஃப்ளட் ஆக்கும். பால்ஸை வந்து இப்படியே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. And make it in nice shape. Oil touch பண்ணி இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்படியே ஹோல் ஒன்று போட்டு விடுறேன். 9 வடை மேக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ இதை வந்து 300ல் ஒரு 10 மினிட்ஸுக்கு விட போகிறேன். 300ல் 10 மினிட்ஸுக்கு ஐ am going to cook. இங்கால மற்ற லெஃப்ட் ஓவர் இல்லாமல் ஒரு 14 to 15 வடை இதில் வரும். நான் அதில் 9 வச்சுருக்கிறேன்.
10, 11, 12, 13, 14 to 15. ஆனால் ஒன்று வந்து எனக்கு சின்னதாக வந்திருக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு, மற்ற 14 வந்திருக்கு. நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் பெரிய சைஸில் செய்யலாம். நான் சின்னதாக செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு 12 அப்படி கொஞ்சம் பெருசாக செய்தால் யூ கேன் கெட் 12 வடை dozen. Now I am heating the oil. Now I am going to fry one batch. I am going to fry it. One batch I put it in the air fryer. Okay, the temperature நாங்கள் இப்படி செக் பண்ணுவோம். Don't heat the oil too high. ஹைக்கு இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா look at that. This look perfect. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வடை வச்சுருந்தேன் தானே, அந்த சின்ன வடையை I am going to add it. அப்படி என்றால் டூ ஹையாக இருந்தாலும் இது வந்து அந்த லோவோ பண்ணிடும் ஹீட்டை. அப்போ முதல்ல இந்த சின்ன வடையை இதில் போட்டிருக்கிறேன். I put the small vada to lower the oil heat. Now I am going to add the vada to fry. Be careful. Here the small one is turned brown already, you see. Low heat la fry பண்ணுங்க, அப்பதான் inside cook ஆகும். Don't put high heat. I am frying in medium low heat. I took out the small one. I am turn these ones. Turn to the other side. திருப்பி இப்படி திருப்பி விடுவோம். Now after 10 minutes I am going to check. Now I am putting back in here. 15 minutes I am going to, let's see how it's working. Otherwise we're going to check the temperature and how it's cooking. Frying is more faster than the air fryer, but this is oil. If you want make oil less oil not oil free, I can say that's oil free. ஆனால் oil குறைவாக இருக்கணுமெண்டா நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயும் செய்யலாம். ஆனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறது, ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. ரெடி. இப்போ நான் வந்து இதை எடுக்க போகிறேன். இட்ஸ் ரெடி. இப்படி நாங்கள் வடையை வைக்கிறதால ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடும். இதில் இருக்கிற ஆயில் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆயிரும். வென் யூ இப்படி ஒரு சைடாக வச்சோம்னு சொன்னால் குயிக்காக ட்ரெயின் ஆயிரும் ஆயில். This is a vada. This is not going to be like full or fried vada, but this is healthier. Whoever wants to make it in air fryer without oil, this is the one.
and I can leave it for another few minutes. Here you go. This is a one from air fryer and this one is deep fried. Whatever you like, that's up to your choice. I know the deep fryer one looks good, but this is less oil, healthier. Up to your choice. So yummy. நீங்கள் இது என்ன வடான்னு மற்றாக்களுக்கு சொல்லாட்டி யாருக்கும் தெரியாது. இது உளுந்து வடை மாதிரியே இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க. I used to eat more coconut chutney. Nice crispy. I like to have Ceylon black tea with a vada. This is the one I made it from the air fryer. I am going to try this. Tastes the same, but air fryer one is more crunchier. But it's really good. Enjoy. Hi everyone. Welcome back to Smart Chef's Kitchen. Today I am showing you a super quick and tasty snack. Rava vada. That's called in semolina vada. This is a savory and bit spicy snack. The best part, no soaking urad dal. இதை நாங்கள் உளுந்த ஊற வச்சு வெயிட் பண்ணி இருந்து அரைச்சி செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இது நோ வெயிட்டிங். யூ டோன்ட் நீட் டு வெயிட். ஜஸ்ட் ரவா அண்ட் யோகர்ட்டில் எப்படி மேக் பண்ணுறேன்னு தான் காட்டுறேன். ஆனால் இந்த வடை ஏர் ஃப்ரையரில் மேக் பண்ணது. யூ சி தட்ஸ் நாட் தட் மச் ஆயில். இது நான் fried in deep fry. You can see the difference, but I tasted both of them. Both taste the same. But இதுக்கு கொஞ்சம் ஆயில் குறைவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இது டேஸ்ட் குட்டாக இருக்கும் மோர். ஆனால் என்னென்னா டீப் ஃப்ரைடாக இருக்கும். பட் இட் இஸ் ரியலி நைஸ் அண்ட் க்ரன்ச்சி. இது ஒரு ½ அன் ஹவரில் குயிக்காக யாரும் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் குயிக்காக மேக் பண்ணுற வடை.